எல்லாருக்கும் வணக்கம். 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வருஷத்தில் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்னால் உங்களை இங்கிலீஷில் பேச வைக்க முடியும். ஓகே, ஆனால் டிட்டர்மைண்டாக உறுதியோட எல்லா வீடியோஸையும் நான் கரெக்டாக பாருங்கள். நான் சொல்கிற அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக 1 இயர்லாம் தேவைப்படாது. ஓகே, வித்தின் 3 to 4 months யூ வில் பி ஏபிள் டு ஸ்பீக். ஒரு 3 to 4 மாதத்தில் பேசிடலாம். அவ்வளோதாங்க இருக்குது இங்கிலீஷில், ரொம்பலாம் கிடையாது. 4 வருஷம் 5 வருஷம்லாம் உட்காந்து இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷில் ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோம்? கண்டிப்பாக நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோன்னு சொல்ல முடியாது, இது ஒரு சீரீஸ். ஓகே, 2 வார்த்தைகள் உள்ளது. ஒன்று சீரியஸ், ஒன்று சீரீஸ். சீரியஸ் அப்படின்னா ரொம்ப மும்முரமாக டேஞ்சராக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த சீரியஸ் அப்படிங்கிறது அது வேறு, சீரீஸ் அப்படிங்கிறதோட அர்த்தம் வேறு. சீரீஸ்னால் ஒரு தொடர் இல்லாட்டி தொடர்ச்சி. ஓகே, அதான் அர்த்தம் சீரீஸ். வெப் சீரீஸ் பார்த்துருக்கோம்ல. ஓகே, இந்த சீரீஸில் நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா, கேள்விகளை எப்படி கேட்பது. ஒரு சிலர் இதில் யோசிக்கலாம், கேள்வி கேட்குறத நீ ஆல்ரெடி நிறைய நடத்தியிருக்குல்ல, ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அ கொஷின் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நீங்கள் மறுபடியும் இதே நடத்துகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் எங்கே போடணும், வேர்ப் எங்கே போடணும், ஆப்ஜெக்ட் எங்கே போடணும், WH கேட்கணுமா, டூ கேட்கணுமா, ஹவு கேட்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கேள்வினா கேள்வி, ஒரு ஃபுல் கேள்வி அப்படியே உங்கள் கையில் கொடுத்துருவேன். நீங்கள் அதை திருப்பி படித்து ப்ராக்டிஸ் பண்ணி மைண்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கணும். ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு டீச் ஹவு டு மேக் அ கொஷின். ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ கப்புள் ஆஃப் கொஷின்ஸ், யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் பை யோர் செல்ஃப். நான் வந்து எப்படி கேள்வியை உருவாக்குவது என்று சொல்லித்தரப்போவது கிடையாது. கொஸ்டின்ஸ் உங்கள் கையில் கொடுத்துருவேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஏன் கேள்வி அவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே நம்மளால் இந்த செய்தி வாக்கியங்களை போட்டே பேசி கொண்டு இருக்க முடியாது. இப்போ நான் பேசுகிறது தான் செய்தி வாக்கியம். இந்த மாதிரி சாதாரண சென்டென்ஸை போட்டு பேச முடியாது. கேள்வியும் கேட்க தெரிய வேண்டும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, ஒரு மால் போகிறீங்க, ஒரு தியேட்டர் போகிறீங்க. ஓகே, வேறு எங்கே போகிறீங்க? ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, அடுத்து ஒரு ஏர்போர்ட்டு போகிறீங்க. இந்த எல்லா இடத்துலையுமே இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் ஆட்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவர் நேட்டிவ் பீப்புள். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ் பீப்புள் தான் ஒர்க்குக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ரொம்ப டிஃபிகல்ட். அதுவும் பேங்க் அண்ட் ஏர்போர்ட்லாம் போயிட்டீங்க அப்படின்னா எவ்ரிபடி வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஏர்போர்ட்டில் எல்லாருமே இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுவாங்க. அந்த மாதிரி இடங்களில் உங்களால் நார்மல் சென்டென்ஸ் பேச முடியாட்டி பரவாயில்ல, ஒரு சில கொஷின்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் நினைக்கலாம், இல்லை ஒரே சென்டென்ஸை வச்சு நான் எல்லா இடத்துல மேனேஜ் பண்ணிக்குவேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது முடியாது, ரொம்ப தப்பு. நினைக்கலாம், ஆனால் அது முடியாது, அப்படி நடக்காது. அதாவது பேங்க்கில் இருக்க இன்சிடென்ட் வேறையாக இருக்கும், ஏர்போர்ட்டில் நடக்கிற இன்சிடென்ட் வேறையாக இருக்கும். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் த சேம் இன்சிடென்ட் ஷுட் பி ஹேப்பன் இன் த பேங்க் ஆஸ் வெல் ஆஸ் இன் தி ஏர்போர்ட். ஒரே மாதிரியான சம்பவங்கள் பேங்க்லேயும் நடக்கணும், ஏர்போர்ட்லேயும் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்காது, முடியாது. புரியுதுங்களா? அப்போ அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றாற் போல் நமக்குன்னு ஒரு சில கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் வச்சுக்கணும். அதை அந்தந்த இடங்களில் கேட்டு நம்மளை செல்ஃப் கார்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த சீரீஸில் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு யாருக்கு டீச் பண்ண போகிறேன்னா பேரண்ட்ஸுக்கு தான் டீச் பண்ண போகிறேன். ஓகே, என்ன பேரண்ட்ஸ் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலை விசிட் பண்ணுவாங்க. நிறைய பேர்த்துக்கு நான் இந்த டைம் இங்கிலீஷில் வந்து நிறையா கேள்வி கேட்கணும், டீச்சர்கிட்ட கேட்கணும், இல்லை இந்த ஆஃபீஸில் போய் கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு நிறைய ஆசை இருக்கும். ஸ்கூலில் வந்து என் குழந்தை முன்னாடி நான் இங்கிலீஷில் பேசி காட்டினா தான் அதுக்கு நல்லா பெருமையாக இருக்கும், அவன் வீட்டில் நல்லா இங்கிலீஷ் பேசுவான் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பேரண்ட்ஸுக்கான கொஷின் சென்டென்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லாட்டி இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் சம்வேர் எல்ஸ், டோன்ட் திங்க் தட் திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் யூ. நீங்கள் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், எங்கேயாவது வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், இந்த வீடியோ உங்களுக்கானது என்று கனவில் கூட நினைத்து விடாதீர்கள். பிகாஸ் ஒன் டே யூ வில் பிகம் அ பேரண்ட். ஏன் அப்படின்னா ஒரு நாள் நீங்களும் பேரண்ட் ஆகிடுவீங்க. ஸோ பை த டைம் யூ வில் பி இன் நீட் ஆஃப் தீஸ் கொஷின்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் டிலே, டோன்ட் டினை, ப்ளீஸ் லேர்ன். அதனால் இதை டிலே பண்ண வேண்டாம், டினையும் பண்ண வேண்டாம், லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஓகே, யூ கேன் ஆல்டர் த கொஸ்டின்ஸ் அக்கார்டிங் டு யுவர் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு ஏற்றாற் போல் கேள்விகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நல்லா எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோஸ் பார்க்குற யாராக இருந்தாலும் சும்மா கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன விஷயத்துக்காக போவோம்? இப்போ பேரண்ட்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா என்ன காரணத்துக்காக, என்ன நோக்கத்திற்காக நம்ம போவோம்?
இஃப் வி வாண்ட் டு விசிட் த ஸ்கூல், ஃபார் வாட் பர்பஸ் டூ வி விசிட் த ஸ்கூல்? எதற்காக நம்ம ஸ்கூலுக்கு போவோம்? சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை கமெண்ட்டில் போடுங்க. லெட் மீ வெயிட் ஃபார் 5 seconds. Let me wait for your answers, responses. Okay. So whenever I ask you questions, you please try to interact with me. என் கூட பேசுவதற்கு ட்ரை பண்ணுங்கள். எப்படி பேசலாம் அப்படின்னா காமெண்ட்டில் தான். ஓகே, நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க, நான் அப்படி பார்த்துக்குவேன். ஓகே, ரைட். நிறைய பேர் கரெக்டாக எழுதுறீங்க. எக்ஸாக்ட்லி. ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடுறதுக்கு போவோம். அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு எதுக்கு போவோம்? அட்மிஷனுக்கு போவோம். ரெண்டாவது ஃபீஸ் கட்டுறதுக்கு அடிக்கடி போவோம். மூணாவது பிடிஏ மீட்டிங், அதுக்கு நம்ம போவோம். இதுக்கு தான் அதிகமாக நம்ம போகிறது. அப்போ ஸ்கூலில் ஆனுவல் டே இருக்கும், அந்த நிகழ்ச்சி இருக்கும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரேராக தான் போவோமோ தவிர ரெகுலரெல்லாம் போக மாட்டோம், ஆஃபர்லாம் போக மாட்டோம். ஸோ ஆஃபனாக போகிறது எதுக்கு? ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடுறதுக்கு போவீங்க. அதை தவிர ஃபீஸ் கட்டுறதுக்கு பிடிஏ மீட்டிங். ஸோ இந்த 3 ஃபார்மெட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம் அப்படிங்கிறது போர்டில் நான் எழுதி போட்டுடுறேன், சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 seconds நான் டைம் கொடுக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. போயிடலாங்களா? இப்போது அப்படியே ஒரு சினாரியோ இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அட்மிஷன் போடுறதுக்காக நம்ம போக போகிறோம். அந்த ரூம் எங்கன்னு நமக்கு தெரில, சரிங்களா? அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ போய் நம்மளை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அட்மிஷன் ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கேட்போம். அதான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள். ஹலோ சார், மேடம், நீங்கள் ரிசப்ஷனுக்கு போகிறீங்க. அங்கே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு க்ரீட்டிங்ஸை போட்டுடணும். ஹலோ சார் ஆர் மேடம், ஐ நீட் டு அட்மிட் மை சன் இல்லை டாட்டர். நீங்கள் யார் அட்மிட் பண்ணுறீங்களோ அவங்களோட பேரை சொல்லிக்கோங்க. ஓகே, ஐ நீட் டு அட்மிட் மை சன் ஃபார் 2nd standard, ஃபார் 3rd standard, ஃபார் 7th standard, ஃபார் 8th standard. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த 2 டேஷும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்றார் போல். ஓகே, ஐ நீட் டு அட்மிட் மை சன் ஃபார் 2nd standard. ரைட். அட் த சேம் டைம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். அட்மிட்டா? ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுவாங்க, ஸ்கூலில் எப்படி அட்மிட் பண்ணுவாங்க? நோ, ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்கான அந்த வார்த்தை அட்மிட் தான் நீங்கள் சொல்லணும். பையனை வந்து இங்கே ஜாயின் பண்ணணும், வேலைக்காக ஜாயின் பண்ண போகிறாரு தலைவர் இல்லையே, படிப்பதற்காக நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அங்கே ஜாயின்ங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க, அட்மிட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். அந்த அட்மிட்ங்கிற வார்த்தை இதுலேருந்து வந்ததா? அட்மிஷன். புரியுதுங்களா? ஐ நீட் டு அட்மிட் மை சன் ஃபார் த 2nd standard அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அதனால் மே ஐ நோ த அட்மிஷன் ரூம், மே ஐ நோ த அட்மிஷன் ரூம். அட்மிஷன் ரூம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? மே ஐ நோ த அட்மிஷன் ரூம். ஆர் எல்ஸ் குட் யூ டிரெக்ட் மீ டு த அட்மிஷன் ரூம். குட் யூ, குட்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பணிவுன்னு அர்த்தம். அங்கே நீங்கள் கேன்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, கேன் யூ டிரெக்ட் மீ டு த அட்மிஷன் ரூம். குட் யூ டிரெக்ட் மீ டு த அட்மிஷன் ரூம். அட்மிஷன் ரூமுக்கு என்ன வந்து வழி அனுப்ப முடியுமா, இல்லாட்டி டைரக்ஷன் காட்ட முடியுமா? டைரக்ட் அப்படின்னா வழி நடத்துறது, இல்லாட்டி வழி காண்பிக்கிறது, அதான் டைரக்ட். ஓகே, குட் யூ டிரெக்ட் மீ டு த அட்மிஷன் ரூம். புரியுதா? அடுத்து வந்துடுங்க. இப்போ அட்மிஷன் ரூமுக்குள்ளே வந்தாச்சு, அட்மிஷன் ரூமுக்கு வழி கேட்டாச்சு, அட்மிஷன் ரூமுக்கு வந்தாச்சு. இன்சைட் த அட்மிஷன் ரூம் இப்போ தான் என்ன பண்ணுறோம்னா, அட்மிஷன் ரூமுக்குள்ளே இருக்கோம், என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். சார், ஃபஸ்ட்டு ஒருத்தரை பார்க்குறோம். சார், ஐ வாண்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார் 7th standard ஆர் எல்ஸ் எல்கேஜி, யூகேஜி, வாட் எவர் கேஜி நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ரைட். சார் ஆர் மேடம், ஐ வாண்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார் 7th standard, 6th standard. ஓகே, கேன் ஐ கெட் ஒன்? கேன் ஐ கெட் ஒன்? கேன் ஐ ஹாவ் ஒன்? கரெக்டு தான். கெட்டுக்கு பதிலாக ஹேவ்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, கேன் ஐ ஹாவ் ஒன்? கேன் ஐ கெட் ஒன்? எனக்கு ஒன்று கிடைக்குமா, நான் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாமா? ஓகே, ரைட். அதுக்கப்புறம் தான் கேள்விகள் ஆரம்பிக்கின்றது. ஓகே, இது வரைக்கும் சினாரியோஸ் முடிஞ்சது, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. இப்போ தான் முக்கியமான டாஸ்க்குள்ளே நம்ம வரோம், சரிங்களா? பாருங்கள். வாட் இஸ் த பிரேக் டவுன் ஆஃப் த ஸ்கூல் ஃபீஸ்? வாட் இஸ் த பிரேக் டவுன் ஆஃப் த ஸ்கூல் ஃபீஸ்? இப்படி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த த்ரூ அவுட் த இயரில் இருக்க என்னென்ன ஃபீஸஸ் இருக்குது, ஸ்கூல் ஃபீஸு, பஸ் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு, எல்லா ஃபீஸையுமே பிரேக் டவுன் பண்ணுவாங்க. இதுக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ. பிரேக் டவுன் அப்படின்னா துண்டு துண்டாக சொல்லி காட்டுதல். ஓகே, ஒவ்வொன்றா பிரித்து சொல்லி காட்டுறது, அதுதான் பிரேக் டவுன். ஓகே, வாட் இஸ் த பிரேக் டவுன் ஆஃப் த ஸ்கூல் ஃபீஸ்? அப்போ ஸ்கூல் ஃபீஸை பற்றி எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள், ஒவ்வொரு பார்ட்டையும் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன கேட்போம்? சரிங்க, ஆல்ரெடி என்னோடய ஒரு குழந்தை வந்து இந்த ஸ்கூலில் படிக்குது, இல்லை இதுக்கப்புறம் தான் நான் சேர்க்க போகிறேன். அப்படி சேர்த்தேன் அப்படின்னா 2 குழந்தைகளும் நான் இந்த ஸ்கூலில் தானே சேர்க்குறேன். அப்போது
அந்த குழந்தைகள் இங்கே படிக்க போகிறதுனால இல்லாட்டி ஆல்ரெடி படிக்கிறதுனால ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா? அதுதான் ரெண்டாவது. ஆர் தேர் எனி டிஸ்கவுண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் சிப்ளிங்ஸ்? ஆர் தேர் எனி டிஸ்கவுண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் சிப்ளிங்ஸ்? ஒரு சில ஸ்கூல்கள் 50% கொடுப்பாங்க. ஓகே, ஒரு சில ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 30%, 20% ஒரு சில ஸ்கூல்ஸ் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த கேள்வி கேட்கலாம். ஆர் தேர் எனி டிஸ்கவுண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் சிப்ளிங்ஸ்? சிப்ளிங்ஸ்னால் உடன் பிறந்தோர். ஓகே, உடன் பிறந்தோர், அதான் சிப்ளிங். ஓகே, ஆர் தேர் எனி டிஸ்கவுண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் சிப்ளிங்ஸ்? ரைட். அடுத்து என்ன கேட்போம்? இல்லை, எங்களுக்கு இந்த பணமெல்லாம் கொஞ்சம் கட்டுறதுக்கு ஏதாவது அரசாங்கமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குதா, இந்த மாதிரி ஃபினான்சியல் எய்டு எங்களுக்கு ஏதாவது இருக்கா, ஃபினான்சியல் உதவி ஏதாவது இருக்கா அப்படின்னு கூட நம்ம கேட்போம். ஓகே, அதுக்கு என்ன அப்படின்னா பாருங்கள், ஆர் தேர் எனி ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் ஃபினான்சியல் எய்ட் ஆப்ஷன்ஸ்? ஃபினான்ஷியல் எய்ட் ஆப்ஷன்ஸ், ஒரு சில ஸ்காலர்ஷிப்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். இல்லாட்டி ஒரு சில ட்ரஸ்ட்டுகளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. முடியாத குழந்தைகளுக்கு, ரொம்ப பண தேவைப்படுறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் கூட என்ன இருக்குன்னா தொடர்பு இருக்கும், அவங்கள கூட டிரெக்ட் பண்ணலாம் நமக்கு. ஓகே, ஆர் தேர் எனி ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் எய்ட் ஆப்ஷன்ஸ்? ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்குங்களா, இல்லாட்டி உங்கள் ஸ்கூல்லேயே ஏதாவது ஃபினான்ஷியல் எய்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்னா நீங்கள் அந்த 3வது கேள்வி கேட்கணும். அடுத்து 4வது பாருங்கள், இஸ் தேர் அ பேமெண்ட் பிளான் அவைலபிள்? இஸ் தேர் அ பேமெண்ட் பிளான் அவைலபிள்? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது பேமெண்ட் பிளான் இருக்குங்களா? நம்ம எப்படி ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ வாங்க போனோம்னா இஎம்ஐயில் கேட்குறோம், அதான் பிளான். அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கு அவங்க ஸ்கூலில்? இப்போ நீங்கள் ஒரு 50,000 ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 50,000 ஆல் டுகெதர் ஐ கேன் நாட் பே. ஒட்டு மொத்தமாக என்ன பண்ண முடியாது, என்னால் பே பண்ண முடியாது. ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா, 4 மாதத்துக்கு ஒருக்கா, அந்த மாதிரி பிரித்து அதை கட்டிக்கிற மாதிரி பிளான் இருக்குங்களா? சம் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷனே கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் கேட்குறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இஸ் தேர் பேமெண்ட் பிளான் அவைலபிள்? ஓகே, வாட் இஸ் த டெட்லைன் ஃபார் ஃபீ பேமெண்ட்? இதுதான் ரொம்ப முக்கியம். கேட்டதுக்கப்புறம் சரிங்க, இந்த ஃபீ கடைசியாக பே பண்ணுறதுக்கான ஒரு டெட்லைன் வச்சுருப்பீங்க, அந்த டெட்லைன் என்ன? ஓகே, டெட்லைன் என்ன? வாட் இஸ் த டெட்லைன் ஃபார் ஃபீ பேமெண்ட்? இது எதற்குள்ளாக அடங்கும் என்றால் பிற்காலத்தில் நீங்கள் கட்ட போகிற அந்த ஃபீஸுக்கும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா. ஏன்னா இதுக்கு அடுத்து வர கேள்வி இதற்கு கூட தொடர்புடையது. அதனால் ஓகே, வாட் இஸ் த டெட்லைன் ஃபார் த ஃபீ பேமெண்ட்? ஓகே, கட்டணத்தை கட்டுவதற்கான கடைசி நாள், கடைசி நேரம் எது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஃபீஸ் ஆர் பெய்ட் லேட்? வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஃபீஸ் ஆர் பெய்ட் லேட்? கல்வி கட்டணத்தை நாங்கள் சரியான நேரத்திற்கு செலுத்த முடியவில்லை என்றால் என்ன நீங்கள் பண்ணுவீங்க? பெனால்ட்டி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா, இல்லை ஸ்கூல்லே குழந்தை உட்காந்துருக்கும் போது எல்லாத்தையும் அவங்க முன்னாடி எந்திரிக்க நிற்க வச்சு ஏன் இன்னும் ஃபீ பே பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்களா? எதுவாக வேணா இருக்கலாம். இந்த ஒரு கேள்வி அனைத்து சிச்சுவேஷன்ஸையும் என்ன பண்ணினா கவர் பண்ணிடும். ஓகே, புரியுதுங்களா? வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஃபீஸ் ஆர் பெய்ட் லேட்? வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஃபீஸ் ஆர் பெய்ட் லேட்? ஓகே, ஸோ இந்த கேள்வியில் நீங்கள் கேட்கணும். இன்னும் ஒரு 4-5 கேள்வி இருக்குது, அதையும் பார்ப்போம். எதுக்கு? அட்மிஷனுக்கும் அந்த ஃபீ ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு. ஓகே, அடுத்து நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன மெத்தடில் பேமெண்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட கார்டு இருக்கும், கிரெடிட் கார்டு இருக்கும், டெபிட் கார்டு இருக்கும், இல்லாட்டி கேஷாக கூட நாம் பே பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஸ்கூல்ஸ் கேஷாக மட்டும் கொடுங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் யூ ஹாவ் டு ஆஸ்க் திஸ் கொஷின், வாட் பேமெண்ட் மெத்தட்ஸ் ஆர் அக்செப்டட்? வாட் பேமெண்ட் மெத்தட்ஸ் ஆர் அக்செப்டட்? வாட் பேமெண்ட் மெத்தட்ஸ் ஆர் அக்செப்டட்? சொல்லி 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 பாருங்கள், உங்களுக்கு நாக்கு பழகணும். அத்தனை டைம் சொல்லி சொல்லி பாருங்கள். வாட் பேமெண்ட் மெத்தட்ஸ் ஆர் அக்செப்டட்? ஓகே, ஹவு வில் ஃபீ ரெசிப்ட்ஸ் பி ப்ரொவைடட்? ஸோ இன்கேஸ் நான் ஃபீ பே பண்ணுறேன், எப்படி ரெசிப்ட் கொடுப்பீங்க? ஆன்லைன் ரெசிப்டா, இல்லை அப்படியே செலான் மாதிரி போட்டு கையில் கொடுத்துருவீங்களா, இல்லை எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா ஹவு வில் ஃபீ ரெசிப்ட்ஸ் பி? ஓகே, பி இந்த நவுனுக்கு அடுத்து போடுங்க. ஓகே, ஹவு வில் ஃபீ ரெசிப்ட்ஸ் பி ப்ரொவைடட்? ரெசிப்ட் கிடையாது, ரெசீட். ரெசீட் தமிழில் ரசீதுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ரசீட். அந்த ரசீதுக்கு பதிலாக நீ பாருங்கள், இந்த ரசீதுன்னு சொல்லுவோமா, ரசீதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த தூக்கிட்டு இட்ட போடுங்க, ரசீட். ஓகே, கொஞ்சம் அப்படியே மாற்றினா ரெசீட், ராவை ரேவாக மாற்றிடுங்க, ரெசீட். ப்ளூரலாக இருந்தால் ரெசீட்ஸ், அவ்வளோதான். ஓகே, பாருங்கள், ஹவு வில் ஃபீ ரெசீட்ஸ் பி ப்ரொவைடட்? ஹவு வில் ஃபீ ரெசீட்ஸ் பி ப்ரொவைடட்? ஓகே, எப்படி நான் ரெசீட்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆர் தர் எனி அடிஷ்னல் ஃபீஸ் த்ரூ அவுட் த இயர்? இதுதான் நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆகணும். சரி,
இப்போவே பல்காக வாங்குறீங்களே, இதோட நிறுத்திக்குவீங்களா? இல்லை இந்த வருஷம் முழுக்க இடையில எங்கேயாச்சும் அப்பப்போ என்ன பண்ணுவீங்க, பணம் கேட்பீங்களா? இது தெரிஞ்சுக்கணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஆர் தெர் எனி அடிஷ்னல் ஃபீ த்ரூ அவுட் த இயர்? இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, ஆர் தெர் எனி அடிஷ்னல் ஃபீஸ் தட் அக்கர்னு கூட போட்டுக்கலாம். இந்த வார்த்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அக்கர்னா நிகழ்தல்னு அர்த்தம். ஓகே, தட் அக்கர் த்ரூ அவுட் த இயர், ரெண்டுமே கரெக்ட் தான். நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் கேட்டுக்கலாம். ஓகே, ஆர் தெர் எனி அடிஷ்னல் ஃபீஸ் தட் அக்கர் த்ரூ அவுட் த இயர்? ஆர் தெர் எனி அடிஷ்னல் ஃபீஸ் தட் அக்கர் த்ரூ அவுட் த இயர்? அந்த அக்கரை தூக்குங்க. ஆர் தெர் எனி அடிஷ்னல் ஃபீஸ் த்ரூ அவுட் த இயர்? போத் ஆர் கரெக்ட். ஓகே, நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இன்கேஸ் என் குழந்தைக்கு வந்து ஸ்கூல் பிடிக்கல, இல்லாட்டி ஃபைண்ட் த டீச்சிங் மெத்தட்ஸ் ஆர் நாட் டு த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நானே நினைக்கிறேன். இந்த டீச்சிங் மெத்தட்ஸாக இருக்கட்டும், எதுவுமே அந்த அப் டு த மார்க்குக்கு இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா என் குழந்தைய வந்து வித்ட்ரா பண்ண வைப்பேன். அப்படி என் குழந்தை இந்த ஸ்கூல்லேருந்து வித்ட்ரா பண்ணிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீஸை ரிஃபண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகே, ஃபார் தேட், கேன் ஃபீஸ் பி ரிஃபண்டட் இஃப் அ சைல்ட் இஸ் withdrawn from the school? Can fees be refunded? Can fees be refunded if a child is withdrawn from the school? If a child is withdrawn from the school, இப்படி கூட படிச்சு பாருங்க. If a child is withdrawn from the school, எனது இந்த குழந்தை பள்ளியிலிருந்து நின்று விட்டால், ஓகே, வராமல் இதோட நிற்க போகுது அப்படின்னா can fees be refunded? ஃபீஸை வந்து ரிஃபண்ட் பண்ணுவீங்களா? ஓகே, புரிஞ்சுதா? ஸோ அந்த கேள்வி நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணாச்சு, பணத்தை எடுக்கிறீங்க, இல்லாட்டி கார்டு எடுக்கிறீங்க, பே பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன கேட்பீங்க, எங்கே நான் பே பண்ணணும், எந்த இடத்துல நான் பே பண்ணணும்? ஓகே, ரொம்ப ஹம்பிளாக கேட்குறீங்க அப்படின்னா வேர் ஷால் ஐ பே த ஃபீஸ், வேர் ஷால் ஐ பே த ஃபீஸ், ஷால் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சஜஷனை யார்ட்டையாவது கேட்குறீங்க, எந்த இடத்துலங்க நான் பே பண்ணணும் அப்படின்னா வேர் ஷுட் ஐ பே த ஃபீஸ். ஷுட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு சஜஷனுக்கு, ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு, அந்த மாதிரி இடத்துக்கு தான் கேட்போம். ஸோ அவங்ககிட்ட நம்ம ஒரு சஜஷன் கேட்குறோம், எங்கே சார் நம்ம பே பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே என்ன பண்ணுறோம், வேர் ஷுட் ஐ பே த ஃபீஸ். ஓகே, வேர் ஷுட் ஐ பே த ஃபீஸ், வேர் ஷால் ஐ பே த ஃபீஸ், போத் ஆர் கரெக்ட். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னாடி, ஏன்னா 2 விதத்தில் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒன்று, அந்த நாளில் இந்த கேள்வியெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபீயை பே பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் தேவையில்லை. இல்லை ஆல்ரெடி உங்கள் பையனோ அந்த குழந்தையோ அந்த ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க, உங்களை வந்து ஃபீ கட்ட வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த சென்டென்ஸை சொன்னதுக்கப்புறம் இதை சொல்லுங்கள். ஓகே, லாஸ்ட் வீக் ஐ வாஸ் இன்ஃபார்ம்ட் டு பே த ரிமைனிங் ஃபீஸ். ஓகே, லாஸ்ட் வீக் ஐ வாஸ் இன்ஃபார்ம்ட் டு பே த ரிமைனிங் ஃபீஸ். லாஸ்ட் வீக் ஐ வாஸ் இன்ஃபார்ம்டு, நான் அறிவுறுத்தப்பட்டேன். ஓகே, இன்ஃபார்ம் அப்படின்னா அறிவுறுத்துறதா இல்லை அறிவிக்கப்பட்டேன். ஓகே, லாஸ்ட் வீக் ஐ வாஸ் இன்ஃபார்ம்டு, நான் அறிவிக்கப்பட்டேன். எதற்கு, டு பே த ரிமைனிங் ஃபீஸ், மீதமுள்ள கட்டணத்தை கட்டுமாறு நான் அறிவுறுத்தப்பட்டேன். எப்போ, கடந்த வாரம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் ஐ வாஸ் இன்ஃபார்ம் டு பே த ரிமைனிங் ஃபீஸ். வேர் ஷால் ஐ பே த ஃபீஸ்? கடந்த வாரம் நான் வந்து ஃபீயை பே பண்ண அப்படின்னு சொன்னாங்க, எங்கெங்கே பே பண்ணுறது, இப்படி நீங்கள் கேட்கலாம். ஸோ இதெல்லாமே ஒரு அட்மிஷன் ஃபீஸை வந்து நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கொஷின்ஸ். ஓகே, இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, பிடிஏ மீட்டிங் போகிறீங்க, டீச்சருக்கும், அதாவது குழந்தைய அட்மிட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் டீச்சருக்கும் பேரண்ட்டுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷனில் என்னென்ன கேள்வி நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்த்துடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வந்துட்டீங்க. ஓகே, அங்கே வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இதுதான் வந்து நீங்கள் தமிழில் கேட்பீங்க. அந்த தமிழில் கேட்கக்கூடிய கேள்விகள் இங்கிலீஷில் கேட்டால் இப்படி தான் நீங்கள் கேட்கணும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கேள்விகளும் உங்களால் ஆங்கிலத்தில் கேட்க முடியாட்டியும் பரவாயில்ல, ஒரு சில கேள்விகள் ஆங்கிலத்தில் கேளுங்க. ஓகே, அந்த சில கேள்விகளை நல்லா கேட்டு பழகினதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் எதெல்லாம் ஆங்கிலத்தில் கேட்கணும்னு நினச்சி கேட்க முடியாமல் போச்சோ அதை அடுத்த மீட்டிங்கில் கேட்கலாம். அப்படி தான் 1 by 1 என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், என் பையன் ஸ்கூலில் இல்லாட்டி என் பொண்ணு ஸ்கூலில் எப்படி அகடமிக்கலாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கேட்போம். ஓகே, ஹவ் இஸ் மை சைல்டு பெர்ஃபார்மிங் அகடமிக்கலி? ஹவ் இஸ் மை சைல்டு பெர்ஃபார்மிங் அகடமிக்கலி? ஓகே, அகடமிக்காக படிக்கிறதுல என் பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம். சரிங்களா, அது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது, என் பொண்ணு வந்து நல்லா படிக்கிறா அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லாட்டி அவளை பற்றி ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா எந்தெந்த இடத்துல அவள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், எந்தெந்த ஏரியாவில் வந்து அவள் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு, ஆர் தெர் எனி ஏரியாஸ் வேர் மை சைல்டு நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்? ஆர் தெர் எனி ஏரியாஸ் வேர் மை சைல்டு நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்?
இப்படி நீங்கள் கேட்கணும். ஓகே, ஆர் there எனி ஏரியாஸ் வேர் மை சைல்ட் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்? புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், உங்கள் ஸ்கூலில் ஹோம்ஒர்க்குன்னு ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க. அதோட முக்கியத்துவம் என்ன? ஏன்னா எல்லா ஸ்கூல்லையுமே ஹோம்ஒர்க்னா அவங்க செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஹோம்ஒர்க் கொடுக்கணும், இந்த ஒரு ஃபார்மெட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு அவங்களுக்குன்னே ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்றாற் போல் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களாகவே உங்கள் குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த கேள்வியை கேட்குறதுக்கு வாட் இஸ் த ஸ்கூல்ஸ் பாலிசி ஆன் ஹோம்ஒர்க் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், அதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தான் கேட்குறோம். ஓகே, இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். What is the school's policy on homework? What is the school's policy on homework and its importance? Okay, what is the school's policy on homework and its importance? என் கூட அப்படியே சேர்ந்து சொல்லணும். நான் படிக்கிறேன் பார்த்தீங்களா, அப்படியே நீங்களும் என் கூட சேர்ந்து படிக்கணும், சொல்லி பார்க்கணும். ஓகே, அடுத்து என் குழந்தைக்கு வீட்டில் அவன் படிக்கும் பொழுது நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறது? ஆஸ் அ டீச்சர் உங்களுக்கு தெரியும், ஹவு கேன் ஐ சப்போர்ட் மை ஸ்டூடெண்ட், ஹவு கேன் ஐ சப்போர்ட் மை சைல்டு. ஓகே, அதை அப்படியே எழுதிக்கலாம் பாருங்கள். ஹவு கேன் ஐ சப்போர்ட் மை சைல்ட்ஸ் லேர்னிங் அட் ஹோம்? ஓகே, சைல்ட்ஸ் லேர்னிங், அவனுடைய கற்றலுக்கு வீட்டில் என்னால் எப்படி அவனுக்கு உதவி செய்ய முடியும், அதற்கான வழிகளை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஹவு கேன் ஐ சப்போர்ட் மை சைல்ட்ஸ் லேர்னிங் அட் ஹோம்? அப்போ டீச்சர்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க, ரைட்? அடுத்து பாருங்கள், என் குழந்தை வந்து நல்லா படிக்குதுன்னு சொன்னீங்க. ஓகே, நல்லா படிக்குதுன்னு சொன்னீங்க. அந்த லெவல்லேருந்து இன்னும் அட்வான்ஸாக போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இந்த ஸ்கூலில் இருக்கா? ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸஸ் மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பெக்கு அந்த மாதிரி கேட்டு கீட் அதை ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் நடத்துகிறீங்களா? நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஆர் தேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் என்ரிச்மெண்ட் ஆர் அட்வான்ஸ் லேர்னிங்? ஓகே, ஆர் தேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் என்ரிச்மெண்ட் ஆர் அட்வான்ஸ் லேர்னிங்? இதை நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஆர் தேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் என்ரிச்மெண்ட் ஆர் அட்வான்ஸ் லேர்னிங்? ஓகே, எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள் அப்படியே. அடுத்து, என்னோடய குழந்தையோட சக போட்டியாளர்கள் இல்லாட்டி சக மாணவர்கள், இந்த பியர்ஸ் அப்படின்னா சம வயது உள்ளவர்கள் இல்லை சம நிலையில் உள்ளவர்கள்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்கள், என்னோட குழந்தையோட சம நிலையில் உள்ளவர்கள் கூட என் குழந்தை எப்படி கம்பேர் பண்ணலாம்? ஓகே, எப்படி இருக்கா அவ? ஓகே, மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ஹவு டஸ் மை சைல்டு கம்பேர் டு தயர் பீர்ஸ்? ஹவு டஸ் மை சைல்டு கம்பேர் டு தயர் பீர்ஸ்? ஹவு டஸ் மை சைல்டு கம்பேர் டு தயர் பீர்ஸ்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஹவு டஸ் மை சைல்டு கம்பேர் டு தயர் பீர்ஸ்? ஓகே, அவரோட போட்டியாளர்கள் கூட கம்பேர் பண்ணும்போது என்னோட குழந்தை எப்படி இருக்கிறாள், இல்லை எப்படி அவங்க கூட கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். சரிங்களா? அடுத்து, என்னோட குழந்தையோட பிஹேவியர் கிளாஸ் எப்படி இருக்குது? சி ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட்ஸ், இந்த கேள்வி கண்டிப்பாக நீங்கள் கேட்டு ஆகணும். ஓகேவா? ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த கேள்வி எல்லாமே குழந்தைய என்ரிச்மெண்ட் பண்ணுறதுல இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியம் அவனோட பிஹேவியர், அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி நர்ச்சர் பண்ணலாம்ங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அப்போ அந்த கேள்வி நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். ஈவன் யூ ஷுட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஓன் சைல்டு. உங்கள் குழந்தைக்கு முன்னாடி நீங்கள் கேட்குறது ரொம்ப நல்லது. ஓகே, ரைட். ஹவ் இஸ் மை சைல்ட்ஸ் பிஹேவியர் இன் கிளாஸ்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஹவ் இஸ் மை சைல்ட்ஸ் பிஹேவியர் இன் கிளாஸ்? வகுப்பறையில் அவனுடைய நடத்தை, அவனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது? ஓகே, நெக்ஸ்ட், வாட் ஆர் ஸ்கூல்ஸ் பாலிசிஸ் ஆன் டிசிப்ளின் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர்? சரி, நீங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்டை வந்து டிசிப்ளினை வச்சுக்கிறதுக்கு, அவனோட நடத்தை பழக்க வழக்கம் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன திட்டவட்டங்களை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் ஸ்கூல்ஸ் பாலிசிஸ் ஆன் டிசிப்ளின் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர்? ஓகே, வாட் ஆர் ஸ்கூல்ஸ் பாலிசிஸ் ஆன் டிசிப்ளின் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர்? அண்டர்ஸ்டுட்? ரைட். அடுத்து பாருங்கள், இந்த ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்துகிறீங்க அப்படின்னா எங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவீங்க, இல்லை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்படியே படிங்க. ஹவு டு வி கம் டு நோ? ஹவு டு வி கம் டு நோ? நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? ஹவு டு வி கம் டு நோ இஃப் தேர் ஆர் எனி ஈவெண்ட்ஸ்? ஏதாவது ஒரு ஈவெண்ட், திடீர்னு நாளைக்கே என்சிசிக்கு போகணும், என்எஸ்எஸ்க்கு போகணும், அங்கே ட்ரிப்பு இங்கே ட்ரிப்புன்னு சொல்லி ஸ்கூலில் கூட்டு போவீங்களே, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? ஓகே, ஹவு டு வி கம் டு நோ இஃப் தேர் ஆர் எனி ஈவெண்ட்ஸ்? How do we come to know if there are any events? Understood? Right. How do you handle bullying and ensure a safe environment? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னோட குழந்தை மற்றவர்களாக கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டால் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? அவனுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை எவ்வாறு உருவாக்கி கொடுப்பீர்கள்? அவனுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கிறதா என்பதை நீங்கள் எப்படி முடிவு செய்வீர்கள்?
அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கணும் சில சமயங்களில். ஓகே, ஹவு டு யூ ஹேண்டில் புல்லியிங் அண்ட் என்ஷூர் அ சேஃப் என்விரான்மெண்ட்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஹவு டு யூ ஹேண்டில் புல்லியிங் அண்ட் என்ஷூர் அ சேஃப் என்விரான்மெண்ட்? ஓகே, ஹவு டு யூ ஹேண்டில் புல்லியிங் அண்ட் என்ஷூர் அ சேஃப் என்விரான்மெண்ட்? ஓகே, இதுதான் நீங்கள் பள்ளிகளுக்கு சென்றால் மேக்ஸிமம் 95% கேட்கக்கூடிய கேள்விகள். திரும்ப திரும்ப பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சும்மா பாருங்கள். இதை எந்தெந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நீங்களே வார்த்தைகளை மாற்றினாலே போதும். ஓகேவா? அது உங்களுக்கு புது ஒரு சென்டென்ஸை கொடுக்கும். ஓகே, கொஸ்டின்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கான தெளிவை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சினாரியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.